திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் பெண் கவிஞர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் மிக சொற்ப அளவில் தான் இருக்கிறார்கள். பழைய சினிமாக்களை எடுத்துக்கொண்டால் MS சுப்புலட்சுமி, KB சுந்தராம்பாள் என நமக்கு தெரிந்தவர்கள் இவர்களே. தற்போதைய காலத்தில் தாமரை என வெகு சிலரே இந்த லிஸ்டில் இருக்கின்றனர். ஆனால் ஒரே ஒரு பாடல் எழுதி அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆகி இன்று வரை திருமண வீடுகளில் ஒலிக்கும் காலத்தால் அழியாத பாடலை எழுதிய பெண் கவிஞர்தான் ரோஷனாரா பேகம். இவர் எழுதிய பாடல்தான் MGR ஜெயலலிதா நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் என்ற பாடல். கோவையை சேர்ந்த ரோஷனாரா பேகம் இளம் வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். இவருடைய தந்தை ஷேக் முஸ்தபாவும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் நண்பர்கள். MSP கோவை வரும்போதெல்லாம் ஷேக் முஸ்தபா வீட்டிற்கு வருவது வழக்கம். அப்படி வரும்போது ரோஷனாரா பேகத்தின் கவிதை ஞானத்தினை அறிந்த MS விஸ்வநாதன் தயாரிப்பாளர் GN வேலுமணியிடம் ரோஷனாரா பேகத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் சைனா டவுன் என்ற ஹிந்தி படத்தின் தமிழ் ரீமேக்கான குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் ரோஷனாரா பேகத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. இயக்குனர் காட்சியை கூற MSV டியூன் போட உடனே ரோஷனாரா பேகம் குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் என்று பல்லவியை எழுதியிருக்கிறார். இதனை பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஏனெனில் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்கு முதலில் வைத்த பெயர் சங்கமம். ஆனால் இந்த விவரம் அறியாத ரோஷனாரா பேகம் இந்த பல்லவியை எழுத அனைவருக்கும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. இந்த பாடல் MGR ஜெயலலிதாவின் சூப்பர் ஹிட் பாடல்களில் டாப் 10இல் இடம்பெற்றது. மேலும் எந்த திருமண வீடாக இருந்தாலும் இந்த பாடல் இடம்பெறாமல் இருந்தது கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு அற்புத பெண் கவிஞர் கிடைத்துவிட்டார் என்ற சூழலில் ஆனால் அவர் முதல் பாடலே அவரின் இறுதி பாடலாக அமைந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.